ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளில் புதிய தலைப்போடு நாம் ஆவியானுடைய துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். நிறைந்திருத்தல் என்று சொல்லி நாம் அந்த தலைப்பிலே தியானிக்கலாம். அதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நாம் ஆராதித்து நாம் போற்றி புகழ்ந்து இந்த தியானத்தை நாம் தொடங்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரேசு நீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமை தெய்வம் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனின்றி, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமாண்டவரே, ஆராதனைக்குரியவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எந்த ஒரு காரியமும் உமக்கு ஒப்பாக இருக்கவே முடியாது. நீங்க தான் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க வெளிப்படுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நிறைந்திருத்தல். முதலாவது தலைப்பு நிறைந்து பெருகுதல். நிறைத்து நம்மள என்ன பண்றான்? பெருக வைக்கிறான். வாசிக்க கேட்போம். உபாகமம் 33 வசனம் 23. நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். பாருங்க, நப்தலிய குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லும் போது 33:1 வாசிங்க. என்ன ஆசீர்வாதம் இதுன்னு பார்க்கலாம். 33:1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரை மோசே மரணம் அடையறதுக்கு முன்னால ஆசீர்வதிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு. அப்ப நப்தலிய கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவருடைய தயவினாலே என்ன பண்ணுவாராம்? திருப்தி அடைந்து ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். படப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நப்தலிக்கு பாருங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? பின்பகுதி வாசிக்கலாம். நீ மேற்திசையையும் தென் திசையையும் சுதந்திரித்துக் கொள் என்றான். பாருங்க, மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரிக்கோள், அது வரைக்கும் நீ பெருகுவ. அவ்வளவு பெரிய நிரம்பி வழிகின்ற உனக்கு ஆசீர்வாதம், உன்னை நிறைப்பேன் அப்படின்னு சொல்றார். நிறைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்க, முதலாவது நிறைத்து பெருக்குதல். ஏன் இப்ப பாருங்க, இது மோசே கொடுத்த ஆசீர்வாதம் நப்தலிக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 49:21 முன்பகுதியை வாசிக்கலாம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான்.
பாருங்க, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சு பார்த்தேன். அப்படின்னும் போது நப்தலியை குறிச்சு என்ன சொல்ல, அவன் சுறுசுறுப்பானவன், வேகம் எல்லாவற்றிலும் வேகமாய் செயல்படுகிறவன், திடகாத்திரமானவன் என்று சொல்லி அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்றாரு. யார் சொல்றாரு? யாக்கோபு தன் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க. அங்க மோசே வந்து நப்தலியை குறிச்சு ஆசீர்வதிக்கிறாரு. இங்க வந்து யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறதுல, அழகிய மான் குட்டிகளை ஈனும் கட்டவிழ்த்த பெண்மானம். அழகிய மான் குட்டிகளை ஈனும் கட்டவிழ்க்கப்பட்ட பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான், அது நல்ல சுதந்திரம் உள்ள ஒரு பெண்மான். அதற்கு தான் இந்த நப்தலி ஒப்பிடப்படுறான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதே 49:21 பின்பகுதியை வாசித்து பாருங்க. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது, மான சொல்லிட்டு ஏன் விடுதலை பெற்ற பெண்மான்ட்டு அடுத்த பகுதி பாருங்க. இன்பமான வசனங்களை வசனிப்பான். பாருங்க, அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அப்ப தேவ பக்தி உள்ளவன். மான் எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறேன்னு சொல்லி சங்கீதம் 42:1 தாவீது தன்னுடைய சங்கீதத்துல எழுதி வச்சிருக்கார். அது போல ஒரு வாஞ்சையுள்ள, நீரோடையை வாஞ்சிக்கிற மான் போல இவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய வசனங்களை, அந்த இன்பமான வசனங்களை வசனிப்பான், தியானிப்பான். அதை குறித்து அவன் வந்து வாஞ்சையோடு அதை தேடுவான் என்று சொல்லி, அதனாலதான் அந்த யாக்கோபு என்ன செய்யறார்? தன்னுடைய மகனாகிய நப்தலியை வந்து என்ன பண்றாரு? அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால அவரை ஆசீர்வதிக்கிறார் பாக்குறோம். பாத்தீங்கன்னா நப்தலி வந்து யாக்கோபின் 5வது மகன். அது மட்டும் இல்ல, அவன் வந்து யாருடைய மகன் சொல்லும்போது ராகேலுடைய பணிப்பெண்ணாகிய பில்காள். ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு தன்னுடைய பணிப்பெண்ணை யாக்கோபிட்ட கொடுக்கறான். அவன் பெற்ற பிள்ளை தான், பில்காள் பெற்ற பிள்ளை தான் நப்தலி. தான் வந்து முதலாவது பிறக்கிறான், நப்தலி 2வது பிறக்க. என்னுடைய நிந்தையெல்லாம் ஆண்டவர் நீக்கிறார். ராகேல் என்ன பண்றான்? அந்த பெயரை வந்து ராகேல் தான் நப்தலின்ற பெயரை வைக்கிறான். அப்போ நப்தலி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மல்யுத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மல்யுத்தம், யுத்தத்தில் சிறந்தவன். முதல்ல சொன்ன இல்லையா, அவன் வேகமா செயல்படுறவன், அவன் சுறுசுறுப்பானவன், திடகாத்திரமான. ஆனால் நப்தலிய முன்னால வைக்கிறாங்க பாருங்க. இத வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4:6 10 வாசிங்க. மல்யுத்தம்ன்றதுக்காக இந்த சம்பவத்தை எனக்கு தெரிஞ்சிச்சு. அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். அவனோட கூட போனாள். பாருங்க, தெபோராவும் பாராக்க கூட்டிக்கிட்டு, பாராக்கு வந்து தெபோரா கூட்டி எல்லாம் வந்து யுத்தம் பண்ண போறாங்க. தெபோரால் ஒரு நியாயாதிபதி. அவளை அழைச்சிட்டு போகும்போது தெபோரால் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து நப்தலி புத்திரரை முன்னால வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அவங்களதான் கூட்டிட்டு போறாங்க. நப்தலி புத்திரர் பாருங்க, அந்த வம்சமே அது வந்து ஒரு நல்ல மல்யுத்தத்துல சிறந்தவர்களா இருக்காங்க. 5:18 வாசிக்கலாம். அதே நியாயாதிபதிகள் 5:18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். பாத்தீங்களா? அந்த கீலேயாத் மனுஷர் அந்த யோர்தானுக்கு அக்கறையில இருந்துட்டாங்க. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறாங்க. ஆசேர் மனுஷன் கடற்கரையில தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தாங்க. ஆனா செபுலோனும் நப்தலியும் எங்க போறாங்க? போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லி, அதுதான் நப்தலி என்றால் மல்யுத்தம் என்று பொருள். பாருங்க, அதனாலதான் இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிறைந்து வழிகின்ற ஒரு ஆசீர்வாதத்தினால நிறையப்படுறான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 48:3 பாருங்களேன். ஆசேரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கும். பாருங்க, 33:23 நம்ம முதல்ல வாஸ்தவம். பின்பகுதியில மேற்குக்கும் தென் திசைக்கும் அவன் வந்து இடம் கொண்டு அந்த இடம்லாம் அவனுக்கு சுதந்திரமாகும் அப்படின்னு சொல்லி மோசே வந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் இங்க தொடங்குது. எசேக்கியேல் 48:3 திரும்ப வாசிங்க. அவங்களுக்கு எப்படி? எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்திசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்கு. கீழ்த்திசை தொடங்கி மேல் திசை வரைக்கும், அப்பனா கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும். இங்க வந்து மோசே ஆசீர்வதிக்கும் போது மேற்குல இருந்து
மேற்குக்கும் தெற்குக்கும் ஆசீர்வாதம். அப்போ 4 திசைகளிலும் அவன் என்ன பண்றான், இடம் கொண்டு பெருகும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. காரணம் என்ன, அவன் கர்த்தரிடத்திலே அவன் வசனங்களை வாஞ்சிக்கிறவராய் இருந்தான். இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் வசனித்து வாஞ்சித்து தியானிக்கும் போது நாம் நிறைந்து வழிகின்ற, நிறைந்து பெருகுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களே. எனவே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், மோசே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா இவனை ஆசீர்வதிக்கும் போது நிறைந்து ஆசீர்வாதத்தினால் நிறைந்து, ஏன்னா அந்த வசனம் சொல்லுது இப்படியா, என்ன சொல்றாங்கன்னா, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்த. அப்ப கர்த்தருடைய தயவினாலதான் அவன் திருப்தி அடைறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி திருப்தி அடைந்து என்ன பண்றான், திருப்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நிறைந்திருப்பான், மேற்கு திசையிலிருந்து தென் திசை வரைக்கும், அப்புறம் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அவனுக்கு சுதந்திரமா இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் நாற்புறமும் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னார். நாம் நப்தலியை போல நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானித்து வசனித்து, மான் எப்படி விடுதலை பெற்ற பெண்மான் என்று ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்போம். ஈசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம், எந்தன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றினீரே, எந்தன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றினீரே, அவமானம் நிந்தை என்று அதிசயமாய் விடுவித்திரே, எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும், ஏசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். 2வது பாருங்க, நிறைத்து குறைவுகளை நிறைவாக்குவார். நிறைத்து குறைவுகளை நிறைவாக்குவார். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்புறம் பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இப்ப 4 வாசிங்க. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். பாருங்க, இந்த சம்பவம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், மறந்து இருக்கலாம். இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவரின் மனைவியாய் இருந்தவள், அவன் இறந்து போயிட்டான். அப்ப கடன் ரொம்ப வச்சுட்டு அவன் இறந்திருக்கிறான். 2 புத்திரர்கள் இவனுக்கு இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாம் ஒன்று உன் கடனை கொடு, இல்லைன்னா உன் பிள்ளைகளை நாங்க அழைச்சிட்டு போவோம்னு சொல்றாங்க. அப்ப இவன் என்ன செய்யறதுனே தெரியாம இந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வரான். அப்படி சொல்றான், இந்த மாதிரி நான் வந்த உடனே அவன் கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே சொல்றா, இந்த மாதிரி என் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போறேன்றாங்க, கடன் வச்சுட்டு என் கணவன் மரித்து போயிட்டான், என் கணவரை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்ன உடனே, சரி உன்னிடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறார். 2ஆம் வசனத்துல உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு சொன்ன அவள் சொல்றா, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற அல்ல அப்படின்னு சொல்றான். பாத்தீங்கன்னா, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அருமையான வேளையில அவகிட்ட பாய் இருந்திருக்கும், தலகாணி இருந்திருக்கும், பல காரியங்கள் எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா? ஆனா அவ என்ன சொல்றா, ஒரு குடம் எண்ணெய். இந்த ஒரு குடம் எண்ணெய் என்பது ஆவியானுடைய அபிஷேகம். பிரியமானவர்களே, அந்த அபிஷேகம் தான் எனக்கு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி அது ஆவிக்குரிய அர்த்தம். அவ சொல்றா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது எலிசா சொல்றாரு, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டு
வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைங்க. நிரப்புறார். ஒரே குடந்தாங்க எண்ணெய் இருக்கு. ஆனா எலிசா சொல்றாரு, அநேக அயல் வீட்டுக்காரர்கிட்ட போய் அநேக பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அந்த பாத்திரங்கள்லாம் ஊற்று. அப்ப இவ என்ன கேட்டிருக்கணும், என்னப்பா என்ன ஆண்டவரே, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, நீங்க அநேக பாத்திரத்தெல்லாம் வாங்க சொல்றீங்களே எப்படின்லாம் கேட்கல. அப்படியே அந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தை வீட்டுக்கு போறா. அநேக வெறும் பாத்திரங்களை பிள்ளைங்க போய் வாங்கிட்டு வருது. ஊத்த 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 எல்லா பாத்திரமும் நிறைஞ்சு போயிடுது பாருங்க. அதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டா. அப்ப பிள்ளைகிட்ட போய் நீ போய் வேற பாத்திரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், அவங்க போயிட்டு 6ஆம் வசனம் வாஸ்தவல அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அவன் போயிட்டு பார்த்துட்டு வேற பாத்திரம் இல்ல, எல்லா வெறும் பாத்திரமும் நிரம்பி போச்சு, அவங்க கிட்ட வேற பாத்திரமே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் சொன்ன உடனே அந்த எண்ணெயெல்லாம் விற்று நீ உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு உன் குடும்பத்தை நடத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. தீர்க்கதரிசி மூலமாக குறைவை என்ன பண்றாரு, அந்த நிறைந்தது குறைவை அவர் நிறைவாக்கி நிறைந்து வழியும்படியாக செய்யறார். நிறைந்து வழியும்படியாக அவர் செய்யறத நம்ம பாக்குறோம். பாருங்க இதே சம்பவம். அப்ப பாருங்க இவ ஒண்ணுமில்லாதவன், ஆனா நம்பிக்கையோட என்ன பண்றா, அந்த வெறும் பாத்திரங்கள், அநேக வெறும் பாத்திரங்கள் உங்களை சுற்றி இருக்கதா, ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறாங்களா, அபிஷேகம் பண்ணாம இருக்கிறாங்களா, நீங்க கூட்டு வாங்க, அவங்களெல்லாம் கூட்டு உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை அவங்க மேல ஊற்றுங்க. அப்போ நீங்களும் நிரம்பி வழிவீங்க, அவங்களும் நிரம்பி விழுவாங்க. பேசாம இருந்துடாதீங்க. ஒரு நாளும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வெறும் பாத்திரமா இருக்கக்கூடாது பிரியமானவர்களை. அவங்க நிரம்பி வழியிற ஒரு ஆசீர்வாதம், அவங்க நிரம்பி வழிய உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவாக்கி நீங்களும் நிரம்பி வழிகின்ற ஒரு பாத்திரமாய் இன்னுமாய் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் என்பது அதுதான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தமாய் இருக்கிறது. ஆவியானவர் இதெல்லாம் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லும் போது இந்த வசனங்களை தியானித்து உட்கொள்ள வேண்டும். குறைவு வரும்போது உடனே நிறைவான ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறீங்க ஆண்டவரே, என்னிலிருந்து நீங்க பொங்கி வரணும் அப்படின்னு கேட்கும் போது அப்படியே தானா எல்லாம் இன்னைக்கு போய் தீர்க்கதரிசிட்ட ஓட வேண்டியதில்லை, எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. இருக்கின்ற இடத்துல என் ஆண்டவரை நோக்கி கேட்டு பாருங்கள். அவ்வளவு அழகாய் நம்மை நடத்தக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு சம்பவம் கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இயேசு செஞ்ச முதல் அற்புதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவும் உடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அது உறவினர் கல்யாணம், அதனால அவங்க அம்மா ஏற்கனவே முன்னாடியே போயிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, நம்ம ஊர்ல எல்லாம் பிரியாணி இந்த மாதிரிதான் செய்வாங்க. பிரியாணி குறைவுபடுச்சுன்னா உடனே போய் இப்பெல்லாம் இருக்க இதுல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி பல்க் ஆர்டர் பண்ணி வந்துடும் குறைவாயிருச்சுன்னா. அப்படிலாம் வசதிகள் இருக்கு. அந்த நாட்கள்லாம் வசதி இல்ல. அந்த நாட்டுல பிரியாணில திராட்சை ரசம் தான் முதன்மையான ஒரு விருந்தினுடைய முதன்மையான உணவாக கருதப்பட்டது அந்த நாட்டில். அது குறைவுபட்டவன என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அம்மா போய் சொல்றாங்க, வேலைக்காரர் அம்மா போய் சொல்றாங்க இயேசு கிட்ட, அப்பா திராட்சரசம் குறைவுபடுச்சுப்பா, அவங்க அவமானம் நிந்தைய அடைஞ்சிருவாங்களா, என்னப்பா செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு அப்போ சொல்றாங்க என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கும் எனக்கும் என்னமா, அவங்க சொல்லட்டும், என் வேலை இன்னும் வரவில்லை அந்த அர்த்தத்துலதான் சொல்றார். அப்போ உடனே இவங்க வேலைக்காரர்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க, அதை இன்டைரக்டா சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படின்னா என்ன, நீங்க போய் கேளுங்க, சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்கன்னு சொன்ன வேலைக்காரர்கிட்ட போறாங்க. அப்பதான் என்ன செய்யறாரு, அந்த 6 கச்சாடிகள் அந்த இடத்துல, அது சுத்திகரிப்புக்காக தண்ணீர் வைக்கக்கூடிய கச்சாடிகள், அது காலியாயிடுச்சு. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அதனால அந்த ஜாடிகள்ல ஒன்றொன்று 6 குடம் தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 5-6 குடம் தண்ணி பிடிக்கும்னு சொல்லி அதுல போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த 7ஆம் வசனம் திரும்பவும் வாசிங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்க அது ஒன்னும் 2-3 குடம் 2-3 குடம் தான், 5-6 சொல்லிட்டேன். 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு 18 குடம் தண்ணியா வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிரப்பியிருப்பாங்க. 12ல இருந்து 18 குடம் வரைக்கும் நிரப்பியிருப்பாங்க. அந்த நிரப்பின உடனே 8ஆம் வசனம் பாருங்களேன். 8ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி, நான் வாசிக்கிறேன், அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அதுல நிறைய நிரப்பிட்டாங்க. நிரம்பினவுடனே அதை கொண்டு போகும்போது அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசமாய் மாறியது. எவ்வளவு அதிசயமான ஆண்டவர் பாத்தீங்களா? அதிசயமான ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர். ஒண்ணுமே இல்ல, வெறும் தண்ணீரை அந்த இடத்திலே திராட்சை ரசமாய் மாற்றின அன்பு அவருக்கு. அவருடைய அன்பு பாருங்க, வெட்கப்படாதபடி செஞ்ச. அங்க ஒரு குடம் தண்ணியில எல்லா கடன் பிரச்சனையும் நீங்கி, அதுதான் அபிஷேகம். வெறும் பாத்திரங்களை அபிஷேகித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களை நிரப்பினாரு. எல்லார்கிட்டையும் அந்த வெறும் பாத்திரம், எல்லார் வீட்டுல இருந்த வெறும் பாத்திரம் நிரப்பப்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நிகழ்ந்தது. பிரியமானவர்களே, இவங்களுக்கும் மீந்ததை கொண்டு நீங்கள் கடன் இல்லாமல் வாழுங்கள் என்று சொன்னார். இருக்கிற இடத்திலே வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு ஒரு ஆசீர்வாதம் நடந்தது. இங்க கல்யாண வீட்டிலே ஒரு நிறைவாக நிரம்பின உடனே அங்க ஒரு ஆசீர்வாதம். தண்ணியெல்லாம் என்ன நிரம்பின உடனே அங்க ஒரு ஆசீர்வாதம், குறைவு நிறைவானது. அதே போல இங்கேயும் கல்யாண வீட்டுல குடலாம் நிறைஞ்ச உடனே கொண்டு போய் கொடுங்க. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எங்க இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க? அவருக்கு தெரியல, யாருக்குமே. பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் இவங்களுக்கும் தான் தெரியும். அப்ப வீட்டு எஜமான் சொல்றாரு, எங்க இருந்து எல்லாரும் வந்திருந்தவங்க எல்லாம் கேக்குறாங்க அவரை பார்த்து, எங்க இருந்து இவ்வளவு ருசியான திராட்சை ரசம் வச்சிருந்தீங்களே? முன்னாடி இருந்ததை விட இது ரொம்ப ருசியா இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடி ருசி குறைஞ்சதானே கொடுப்பாங்க, அப்புறம் ருசி குறைஞ்சத முதல்ல ருசி மிகுந்ததை கொடுப்பாங்க, அப்புறம் வர வர ருசி குறைஞ்சது. சாதாரண நம்ம புறஜாதி மக்கள் வீட்டுல எல்லாம் விருந்து வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாம்பார், அதுதான் முதன்மையா. வடை பாயசத்தோட சாம்பார் வச்சு சாப்பாடு போடுவாங்க. அது ஒரு நிறைவான சாப்பாடு. அந்த சாம்பார் வந்து முதல் பந்தியில நல்லா திக்கா இருக்கும், 2வது பந்தியில ஓரளவுக்கு பரவாயில்ல, 3வது பந்தியில ரசத்தை சாம்பார்ல கலந்துருவாங்க. அதிக கூட்டம் வந்துருச்சுன்னா. அப்பவும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியும் என்ன பண்ணுவாங்க, கலந்துரும். அதுக்குதான் சொல்லுவாங்க அந்த நாட்டுல பந்திக்கு முந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி. ஆனா இங்க வந்து முதல்ல அவங்க தயாரிச்ச திராட்சை ரசம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, பரவாயில்லாம தான் இருந்துச்சு, ருசி குறைஞ்சதான் இருந்துச்சு. ஆனா என் ஆண்டவர் தண்ணீரை நிரப்பி அதன் மூலமாக அந்த ரசத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது, ரசமாய் மாறிய போது அது ருசி மிகுந்ததாய் இருந்தது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும், மனமற்ற, ருசியற்ற, நிறமற்ற வாழ்க்கை தண்ணீரை போல காணப்படுறோமா? பரவாயில்ல. ஆனா ஆண்டவர் வாழ்க்கையில வரும்போது நிறைவான, ருசியான, நிறம் மிகுந்த வாசனை மிகுந்த ஒரு திராட்சை ரசமாய் நம்மை மாற்றுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ அவருடைய அதிசயத்தை பார்ப்போமா? ஜெபிப்போம். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 3வது பாருங்க, நிறைத்து சத்துரு கையிலிருந்து விடுவித்தல். வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க,
அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிறைந்திருந்தது. அந்த மலையை சுற்றிலும் நிறைந்ததை யார் கண்டா? வேலைக்காரன் கண்டான். எலிசா முதல்லயே பாத்துட்டாரு. ஆனா பயப்படுறான் அந்த வேலைக்காரன். ஐயோ, நம்மள சுத்திலும் அந்த சீரியா ராஜாவின் யுத்த வீரர்கள் தான் வந்து சூழ்ந்திருக்கிறாங்க. அததான் வேலைக்காரனுடைய கண்கள் திறந்தது. ஆனா அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். அப்ப வந்து வேலைக்காரன் கண்களை திறக்கும்படியாக ஆண்டட்ட விண்ணப்பிக்கிறான். வேலைக்காரன் கண்கள் திறந்த போது அந்த மலையை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிறைஞ்சிருந்ததை பாக்குறாங்க. இது என்ன சம்பவம்னா, உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அந்த சம்பவம் நிறைய ராஜாக்களின் புத்தகம் நிறைய சம்பவம் இருக்கு. சீரியா ராஜா என்ன பண்றாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி என்னென்ன ஸ்தலத்துல பாளையம் இறங்குவேன்னு தன் ஊழியக்காரோட ஆலோசனை பண்றான். உடனே எலிசா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ராஜாட்ட போய் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல ஆள் அனுப்பி இன்னென்ன இடத்துக்கு போகாதபடி அவன் சொல்றான். இன்னென்ன இடத்துல போய் நம்ம அவங்கள பாளையம் இறங்கணும்னு சொல்லி சீரியா ராஜா தன் ஊழியக்காட்ட சொல்றார். எங்க? அவங்களுடைய அரண்மனையில. ஆனா இங்க எலிசா தீர்க்கதரிசி உடனே என்ன பண்றாரு? உடனே போய் அந்த இஸ்ரவேலின் ராஜாட்ட ஆள் அனுப்பி இந்தந்த இடத்தெல்லாம் அவங்க வருவன்னு சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்ன உடனே சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்ப இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொள்றாங்க. அநேக தரம் தங்களை காத்து கொள்றாங்க. பாத்தீங்களா? அப்ப வந்து சீரியா ராஜா கேக்குறான், என்ன நம்ம வந்து இங்க பேசுறோம், எப்படி அவனுக்கு எல்லாம் நியூஸ் போகுது அப்படின்னு நீங்க யாராவது போய் சொல்றீங்களான்னு சந்தேகப்படுறான். அப்போ அவனுடைய ஊழியக்காரர் சொல்றாங்க, பாருங்க அந்த வசனம் பாருங்களேன், 12ஆம் வசனம் வாசி. ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உமது பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். பாத்தீங்களா? அவன் வந்து இவங்க மேல சந்தேகப்படுறான். நீங்க யாரும் போய் சொல்லிட்டீங்களா? நம்ம இங்கதானே பேசுறோம், எப்படி அவங்க நம்ம போற இடத்துல அவங்க பாதுகாப்பு கொடுத்து எச்சரிக்கையா இருந்து தப்பு வைக்கிறாங்க, இப்படி அநேக முறை செஞ்சிடறாங்க, என்ன இது காரணம்னு சொல்லும் போது இவங்க சொல்றாங்க, அப்படி அல்ல ராஜாவே, அங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அவர் எல்லாமே வந்து அவரு தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்திடுவாரு, அவர் தான் போய் இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி அந்த காரியம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்ற. அப்படின்னா இந்த மனுஷனை, தேவ மனுஷனை நீங்க பிடிக்கும்படி அவன் எங்க இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அங்கதான் இவங்கள குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் சீரியா ராஜா அனுப்புறாரு. அவங்க எல்லாம் தான் வந்து பட்டணத்தை வளைத்து கொள்றாங்க. அப்பதான் வந்து அந்த மலை மேல எலிசா தீர்க்கதரிசி அவனுடைய மனுஷனும் இருக்கிறாங்க. பிரியமானவர்களை, இதை பாருங்க. அப்போ எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இந்த வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, அதான் வாஸ்தவம் இல்லையா, பார்க்கும்படி திறந்துள்ள உடனே அவன் கண்கள் திறக்கப்படுது. அவன் பார்க்கறான், அந்த எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். எப்படி பாதுகாப்பு பாத்தீங்களா? நிறைந்து வழிகின்ற, நிறைத்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த இடத்துல சத்துரு கையிலிருந்து விடுவிக்கிறார். அப்போ எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு அவர் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் கண்மயக்கம் உண்டாக்கணும்னு எலிசா சொல்லிடுறார். யாரு? தங்களுக்கு எதிராக வந்த எல்லாருக்கும், அந்த குதிரையிலையும் ரதங்களையும் வந்தாங்க இல்லையா, சுற்றி சூழ்ந்து கொண்டாங்களே, ஆண்டவரே இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கணும். எல்லாருக்கும் கண்மயக்கம் உண்டாகும். மயக்கம் அப்படியே கண்ணெல்லாம் தெரியல. கண்மயக்கம்னா கண்ணு தெரியாம போயிருது. இது 2-3 இடத்துல இருக்குது. நம்ம லோத்தின் காரியங்கள்ல கூட அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அதை இப்ப நமக்கு வேண்டியதில்லை. அப்படி நமக்கு என்ன செய்யறோம்? அதே மாதிரி தாவீது சவுல போய் பிடிக்கும் போது அவ்வளவு வீரர்களும் 3000 வீரர்களை அழைச்சுக்கிட்டு வரான். எல்லாரும் இருக்காங்க. ஆனா இவன் உள்ள போய் அந்த ஈட்டியும் சொம்பு தண்ணியெல்லாம் எடுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கண்மயக்கத்தை, உறக்கத்தை உண்டாக்குறான். இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த வழியிலாவது ஆண்டவர் என்ன பண்றாரு? காப்பாத்தருடைய அன்பை சொல்ல நேரமே இருக்காது. பிரியமானவர்களை, நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது இந்த காரியம் எனக்கு கண்மயக்கம் உண்டானோன்னு அவங்க எலிசா அப்பொழுது உடனே கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யறார். 18ஆம் வசனம். உடனே ஒரு தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவனுடைய எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. ஒரு மனுஷன் சொன்ன உடனே செய்யறார். அப்போது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள் சொல்லி அந்த மனுஷர்கள்லாம் கூட்டிக்கிட்டு எங்க போறாரு? சமாரியாவுக்கு அழைச்சிட்டு போறாரு. அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க எல்லாம் வெட்டி போடலாமா அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அவங்க சமாரியாவில் வந்த போது, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்துடணும்னு அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்க எல்லாம் சமாரியாவின் நடுவுல இருக்கிறாங்க. நாங்க எப்படி வந்தோம், என்ன வந்தோன்னே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது
எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமான்னு கேட்கிறார். இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறார். இல்ல வெட்ட வேண்டாம், நீங்க உங்க பட்டயத்தினாலும் வில்லினாலும் நீங்க அவங்கள என்ன பண்ணல, இங்க சிறையாக்கி கொண்டு வரல, அப்படின்னா நீங்க வெட்டலாம். அது கடவுளுடைய கிருபையினால அப்படி. அதனால அவங்க நல்லா சாப்பிட்டு போக முடியும், அவங்களுக்கு திருப்தியான ஒரு விருந்து, அப்பமும் தண்ணீரும் வைங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு நல்ல எலிசா தீர்க்கதரிசி பழிக்கு பழி வாங்கல, மாறாக அவங்களுக்கு செஞ்சு அதுக்கு பிறகு பெரிய விருந்து பண்ணி அவங்க புசித்து குடித்தவன அவங்கள அனுப்பிடுறாங்க. அதற்கு பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக சீரியரின் தண்டுகள் வரவே இல்லை என்று 23ஆம் வசனம் கடைசி வசனத்துல 23ஆம் வசனத்துல கடைசி பகுதியில போடப்படுது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது ஆண்டவர் எப்படி தற்காக்கிறார், தாவீதை எப்படி தற்காத்தார், அது போல எலிசாவை எப்படி சத்துருக்கள் கையிலிருந்து சுத்திலும் நிக்கிறாங்க, இறங்கி போக முடியல. ஆனா ஆண்டவர் அழகாய் அவர்களை நடத்தினார். வானத்திலிருந்து அப்படியே அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இறங்கி வந்தது. பிரியமானங்களே, நீங்களும் நானும் உண்மையோட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவர் நம்மை பாதுகாப்பார், அக்னியை அனுப்பி பாதுகாப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை உலக பிரகாரமான அக்கினி ஒன்றும் செய்யாமல் வானத்திலிருந்து வந்த அக்கினி எப்படி அவர்களை பாதுகாத்ததோ அதே போல இங்க எலிசாவுக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. சாலமோனர் ஜெபித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அந்த ஆலயத்தின் வாசல்ல முகப்புல நின்று ஜெபித்த போது, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி அனுப்புவார், நம்மை பாதுகாப்பார். எத்தனை அக்கினி ரதங்கள் குதிரைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். சத்துருவின் கையிலிருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராயிருப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் பாடி ஜெபிக்கலாம். கைவிடார் இயேசு கைவிடார் நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார், நம்மை ஒரு போதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். சாவின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சத்ருவின் கோட்டைகள் தினம் பெருகினாலும் இவ்வுலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். இவ்வுலகத்தை ஜெயித்த நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எங்களுக்கா யுத்தம் செய்கிற என் ஆண்டவர் தாமே, எத்தனை அழகாய் நீ நடத்தினி, நிறைத்து பெருக செஞ்சீங்க. நப்தலியின் வாழ்க்கையிலே, நப்தலியின் சந்ததியை நிறைத்து குறைவுகளை நிறைவாக்குனீங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தீர்க்கதரிசியின் புத்திரின் மனைவியின் குடும்பத்தை ஆண்டவரே நிறைவாக அபிஷேகம் பண்ணினேன் ஆண்டவரே. அப்பா, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த எஜமானுடைய அவமான நிந்திலிருந்து மாற்றி போட்டீங்க ஆண்டவரே. நிறைத்து சத்துருவின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தீர் எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களையும் கூட உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு, ஒவ்வொருக்கும் ஒரு குறைவுகள் உண்டு, ஒவ்வொருக்கும் ஒரு சிறுமைகள் உண்டு ஆண்டவரே, ஒவ்வொருக்கும் ஒரு வேதனைகள் உண்டு, ஒவ்வொருக்கும் ஆண்டவரே எதிராளி நிமித்தமாய் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளை நிறைவாக்குகிற ஆண்டவர், நிறைவாக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர். அப்பா, அவர்கள் வெறுமையாய் இருக்கக்கூடாது. கேட்டு முடிக்கும் நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஆண்டவரே அவர்கள் நிறைவாக கடந்து செல்லும்படியாக உதவி செய்வராக. இது மனுஷருடைய சத்தமாய் இருக்கக்கூடாது, அபிஷேகத்தினால் நிறைந்த ஆவியானுடைய சத்தமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.